உங்களுக்கு ஒரு நிமிடம் இருக்கிறதா? ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தை ஒரு நிமிடம் ஓரங்கட்டிவிட்டு உங்கள் உள்ளத்தை மட்டும் கவனித்துப் பாருங்கள். பெரிய கோபுரங்கள், தங்கக் கவசங்கள், ஆபரணங்கள், பூஜைகள் இதையெல்லாம் தாண்டி ஏன் ஒரு கடவுள் சுடுகாட்டில் அமர்ந்திருக்கிறார்? ஏன் அவர் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறார்? அவர்தான் சிவன். அவர் ராஜாக்களின் கடவுள் மட்டும் அல்ல, எதையும் இழக்க துணிந்தவர்களின் கடவுள். ஒரு கற்பனை கதை சொல்கிறேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னன் சிவனுக்கு ஒரு பொற்கோயில் கட்டினான். வைரங்கள் பதித்த சிவலிங்கம், ஆயிரக்கணக்கான அந்தணர்களின் மந்திரம் முழங்க. மன்னன் நினைத்தான், இன்று ஈசன் என் பக்கம் மட்டும்தான் என்று. அதே ஊரில் எல்லையில் ஒரு ஏழை முதியவர். அவரிடம் ஒரு சொப்பு காசு கூட இல்லை. அவருக்கு மந்திரம் தெரியாது, சடங்குகள் தெரியாது. அவர் கட்டிலில் விழுந்து கிடந்த ஒரு எருக்களம் பூவை எடுத்தார். அது கசப்பான பூ, யாரும் தொட விரும்பாத பூ. அவர் அதை ஒரு கல்லின் மீது வைத்து, அப்பா, என்னிடம் இதுதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே அமர்ந்தார். அன்று இரவு மன்னனின் கனவில் சிவன் தோன்றினார். ஆனால் அவர் வைர கிரீடம் அணிந்து வரவில்லை. உடலில் அந்த ஏழை கொடுத்த எருக்களம்பூவை சுமந்து கொண்டு வந்தார். மன்னா, உன் வைரம் என் மேனியை அழுத்துகிறது. அதனால் அந்த எருக்களம்பூவின் அன்பு என்னை ஆட்கொள்கிறது என்றார். அவருக்கு தங்கம் தேவையில்லை, வெறும் தண்ணீரே போதும். ஏன் என்று தெரியுமா? அன்பு தீவிரமாகும் போதுதான் அது கண்ணீராகவும் தண்ணீராகவும் மாறுகிறது. சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் என்று யோசித்ததுண்டா? பயமாக இருக்கிறதா? இல்லை, அதுதான் வாழ்க்கையின் பெரிய உண்மை. நாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் இறுதியில் சேருமிடம் அந்த சாம்பல்தான். சிவன் அந்த சாம்பலை உடலில் பூசிக்கொள்வதின் மூலம் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார். உன் அலங்காரத்தை எரித்து சாம்பலாக்கிவிடு. அவர் கையில் இருக்கும் உடுக்கை பிரபஞ்சத்தின் ஓசை. அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பு நமக்கிருக்கும் தீய எண்ணங்கள். அதை அவர் அடக்கி வைத்திருக்கிறார். அவர் பித்தன் என்று அழைக்கப்படுகிறார். பித்தன் என்றால் பைத்தியம் என்று அர்த்தமில்லை. இந்த உலகத்தின் மாயையில் சிக்காமல் அன்பின் உச்சத்தில் இருப்பவர் என்று அர்த்தம். எளியவர்களுக்கு புரியும் ஒரே மொழி அன்பு மட்டும்தான். அதனால்தான் சிவன் எளியவர்களின் கடவுள். நண்பர்களே, இன்று நம் வாழ்க்கை ஒரு ஒப்பந்தமாக மாறிவிட்டது. அடுத்தவனை விட முன்னேற வேண்டும், அதிக பணம் சேர்க்க வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும். இதில் அமைதி எங்கே இருக்கிறது? சிவன் நமக்கு எளிமையாக சொல்லப்பட்ட பாடம் இதுதான். தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சி பொருட்காட்சி அல்ல. நீங்கள் தெளிவாக இருங்கள், சமமாக பாருங்கள். சிவனுக்கு பாம்பும் ஒன்றுதான், நிலவும் ஒன்றுதான். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவினை அவருக்கு இல்லை. ஹாலஹால விஷத்தையே விழுங்கி அதை தொண்டையில் நிறுத்தி வைத்தவர். நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அதை ஆத்திரமாக வெளியே கொட்டாமல் நிதானமாக மாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும்.